மறுபடியும் ஒரு ஸ்டிக்கர் வேலையை பார்த்து விட்டாங்க. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் கண்ணாடி பாலம் திட்டம் யார் ஆட்சியில் கையெழுத்திடப்பட்டது? தயவு செஞ்சு சொல்லுங்கள், இந்த திட்டமானது யார் ஆட்சியில் கையெழுத்திடப்பட்டது என்று தயவு செஞ்சு திமுகவினர் கூறும்படி மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கண்ணாடி பாலம் திட்டமானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் சிந்தனையில் உதைக்கப்பட்ட ஒரு திட்டம். 2018 மறுபடியும் கூறுகிறேன், 2018 மத்திய அமைச்சராக நிதின் கட்காரி இருந்தபொழுது டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் இத்திட்டத்தை பற்றி எடப்பாடியார் அவர்கள் தெரிவித்தார்கள். சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் பகுதி, எனவே திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்க பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகள் சரிபாதி நிதி உதவியுடன், அதாவது 50% மாநில நிதியும் 50% மத்திய நிதியும், இந்த 2 நிதியுமே சேர்த்து அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. பின்னர் நிதின் கட்காரி அவர்கள் வேறு துறைக்கு மாற்றப்பட்டார். அதன் பிறகு கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக வந்த மன்சுக் மாண்டவியா அவர்கள் சென்னை வந்த பொழுது அவரிடம் மறுபடியும் இந்த திட்டத்தை பற்றி எடப்பாடியார் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். திட்டத்துக்கான சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் தடையில்லா சான்றும் 2020 பெறப்பட்டது. எப்படி? 2020 தடையில்லா சான்றிதழ் பெற்றுட்டாங்க. கொரோனா காலகட்டத்தால் அந்த பணிகள் தடைப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் அந்த திட்டத்தை டெண்டர் விட்டு திமுக மாடல் அரசு இப்பொழுது செய்திருக்கிறது. இந்த திட்டத்தை 2020 நீங்கள் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்குற நபர்களுக்கு 2020 என்ன நடந்தது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். கோவிட்-19 அந்த நேரத்தில் மக்களின் உயிரை பற்றி மட்டுமே எடப்பாடியார் அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்த காரணத்தினால் அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. இதை இல்லை என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களும் TRB ராஜா அவர்களும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். தாங்களே இந்த திட்டத்தை நிறைவேற்றியது போல் பிம்பத்தை மக்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியினர். நாகரிகம் தெரியாத சில ஆதரவாளர்கள் இதற்கும் மறுப்பு தெரிவித்து தவறான வார்த்தைகளால் சொற்பொழிவு தான் ஆற்ற போறீங்க. உண்மை சில நேரங்களில் கசக்கத்தான் செய்யும் தோழர்களே. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தை இன்னொரு காணொலியில் பேசுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.